எல்லா செய்தியிலையும், எப்பேற்பட்ட செய்தியிலையும் ஒரு 5 நிமிஷம் கர்த்தர் உங்ககிட்ட கண்டிப்பா பேசுவார். ஒருத்தனையும் கர்த்தர் வெறுமனே திரும்பி அனுப்பவே மாட்டார். நீ சபைக்கு வந்து வெறுமனே திரும்பி போறனா சபையிலையும் பிரச்சனை இருக்கு, உங்ககிட்டயும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீ வரும்போதே ஜெபம் பண்ணிட்டு வரணும், ஆண்டவரே இந்த இன்னைக்கு என் கூட பேசுங்கப்பா, என் கூட இடைப்படுங்க, நான் கற்றுக்கொள்ள வேண்டியது எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு வரணும். முதல்ல நமக்கு அந்த மாற்றம் வரணுமே. நமக்கு மாற்றம் வந்தால் தானே தேசத்தில் மாற்றம் வரும். நீ நம்ம தேசத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தேசத்தில் அந்த சட்டம், இந்த சட்டம், ராஜா அப்படி சட்டம் போடுவாங்க, இங்கே அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது. எல்லாம் செய்யலாம், நீங்கள் சரியாக இருந்தால் செய்யலாம். இன்னைக்கு இருக்கிற நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள்லாம் கிடையாது. 16ஆம் நூற்றாண்டு தான் அமெரிக்காவே கண்டுபிடிச்சான். ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா இன்னைக்கு கிறிஸ்தவ நாடு நம்பர் 1ல் இருக்குது. கிறிஸ்டியன் கண்ட்ரி நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அன்னைக்கு ஜனங்க அதை செஞ்சாங்க, விசுவாசிச்சாங்க. மிஷினரிகள் இன்னைக்கு நீங்கள் உட்காந்து ஆராதிக்கிறீங்களா, இவ்வளோ பெரிய இடம் கட்டடம், ஏதோ ஒரு மிஷினரி தியாகமாக இங்கே வந்ததனுடைய விளைவு தான் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. அந்த பாரம் உங்களுக்கு வரணும். இந்தோனேஷியாவில் வந்த எழுப்புதல் என் தேசத்தில், இந்த தேசத்தில் வரணும். வெறும் சும்மா வந்துட்டு போனீங்கன்னா வேஸ்ட். இப்படி ஒரு ஜெபம் இன்னிலேருந்து ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. 120 பேர் ஒரு மனதோடு கூட கிடைச்சிட்டானா போதும், கண்டிப்பாக இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும், நிச்சயமாக வரும். அது நம் தலைமுறை, நம் கண்கள் காண வேண்டும். அல்லேலூயா. இது தேசத்தில் வந்ததான மாற்றம். இப்போ ஒரு 2 தேசத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்கிறார். இது ரஷ்யாவுக்கு. ரஷ்யா தேசத்தில் சைபீரியா பகுதியில் திடீர்னு அந்த பகுதியில் இருந்த எல்லா பகுதியும் ரத்தமாக மாறி முழுக்க அங்கே இருந்த மிருகங்கள் எல்லாம் செத்து போச்சு. ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் தேசம், உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டான், இது வந்துட்டு காரணம் மிராக்கள் இல்லை, இது வந்து பக்கத்தில் உள்ள நிக்கல் கம்பெனியிலேருந்து வெளிப்பட்டதான ரசாயன மாற்றத்தினுடைய விளைவு தான் அப்படின்னு சொல்லி நிக்கல் கம்பெனி மேலே கேஸ் போட்டான். நிக்கல் கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டானா, இது ஃபாரின் கொலாபரேஷனோடு உருவாக்கப்பட்டது. அவன் என்ன பண்ணா, அந்த கம்பெனியை கொண்டாந்து அதை கட்டுனவங்களை கூட்டிகிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கும் நிக்கலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை, பூமிக்கடியில் ஏற்பட்ட ஏதோ ஒரு மாற்றம் தான் இங்கே நடந்திருக்குதுன்னு சொல்லி இப்போ ரஷ்யாவுக்கு கர்த்தர் மிகப்பெரிய எச்சரிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். பார்வோனுக்கு கொடுத்த மாதிரி ரஷ்யாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு. என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா, நம்ம அந்த எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் யுத்தத்துக்கு வருவாங்கன்னு பார்த்தோம்ல, ரஷ்யா வரும்னு பார்த்தோம்ல. ரஷ்யா கூட யார் வரா ஃபர்ஸ்ட் நாடு பாருங்களேன். ரஷ்யா கூட வர ஃபர்ஸ்ட் நாடு 38ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புத்தகம் 5ஆம் வசனம் வாசிங்க. 38:5. யாரு? பெர்ஷியா ஃபர்ஸ்ட் நாடு. பெர்ஷியானா யாரு? இன்னைக்கு இருக்கிற ஈரான். 1984 வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஈரானுக்கு பேர் பெர்ஷியா. ஷா மன்னர் ஆட்சியில், ஷா மன்னர் ஆட்சி முடிஞ்சு அயதுல்லா கொமேனி வரும்போது அதுக்கு பெர்ஷியாங்கிற பேரை மாற்றிட்டு ஈரான்னு வச்சார். இந்த பெர்ஷியா தான் ரஷ்யா கூட இருக்கிற ஃபர்ஸ்ட் நாடுன்னு 2600 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது. இன்னைக்கு ரஷ்யாவுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? ஈரான். 1984 வரைக்கும் ஈரான் யாருக்கு ஃப்ரெண்டு தெரியுமா? அமெரிக்காவுக்கு. ஈரானில் இருக்கிற எண்ணெய் கிணறை கண்டுபிடிச்சு கொடுத்ததே யாரு? அமெரிக்கா தான். ஆனால் பைபிள் சொல்லுது ஈரான் ரஷ்யா கூட போகணும். இன்னைக்கு ஈரான் யார் கூட போகுது? ரஷ்யா கூட. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, ரஷ்யாவுக்கு இந்த எச்சரிப்பை கொடுத்த அதே ஆண்டவர் 2018 இந்த எச்சரிப்பை கொடுத்தாரு. ஏன்னா ரஷ்யா வந்து 2018 என்ன பண்ணுச்சு, ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க, பழைய சட்டம். அதாவது கம்யூனிசம் இருந்து கம்யூனிசத்தில் அவங்க இருக்கும்போது இந்த சட்டத்தை திருப்பி கொண்டாந்துட்டாங்க. என்னன்னா, யாரும் வந்து பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணக்கூடாது, வீட்டில் ஜோம் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, ஜெயிலில் போட்ட சட்டத்தை திருப்பி கொண்டாந்துட்டு ரஷ்யா. இது கொண்டாந்த பிறகு இது நடந்துச்சு. இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா, இது ரஷ்யாவில் நடந்துச்சு, ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக ஈரான் வந்துச்சு. இப்போ ஈரான்லேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம். ஈரானில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி கடல் முழுக்க ரெட்டாக மாறிடுச்சு. ஃபுல்லாக ரெட்டாக மாறினது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அங்கே ஒரு பரபரப்பு. இது என்ன மாற்றம் சொல்லி இன்னைய வரைக்கும் அந்த சவுண்டு கொஞ்சம் வச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும். Can it be trick photography? Many others simply say, "Glory to God." ஒரு கூட்ட ஜனங்க சொல்றாங்க glory to God. ஆனா இன்ன வரைக்கும் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கல. The Strait of Hormuz flows between Saudi Arabia and Iran. This phenomenon could be due to pollution in the area or a result of red algae bloom. So far, the answer is not known.
so far the answer is not known. இன்னைய வரைக்கும் அது ஏன் ரெட்டா மாறுச்சுன்னு பதிலே கிடையாது. ஈரானுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலக நாடுகளில் இந்த 2 நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வரப்போகிற 3ஆம் உலக யுத்தத்தை நடத்த போகிறாங்க. இப்போ அதற்கான வேலையை இந்த 2 நாட்டுக்கும் எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்துட்டாரு. கரெக்டாக ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க தெளிவாக. எசேக்கியேல் 38:22 இந்த 2 நாடுகள், அதாவது ரஷ்யா கூட இருக்கிற நாடுகளை கர்த்தர் எப்படி பழி வாங்குவார்னு இருக்குது. அதில் இருக்கு, கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்ததினாலும். ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் செய்ய போறாராம். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை, அதாவது காஷனை இவங்களுக்கு கொடுத்துட்டாரு. தாழ பூமியிலே ரத்தத்தாலே அடையாளங்கள் தோன்றும். 3வது அக்கினி புகைக்காடு. இந்த அக்கினி புகைக்காடு இந்த கடந்த சில நாட்களில் பல நாடுகளில் இது நடைபெற்றது. சிங்கப்பூர், மலேசியா, ஈஸ்டில், அதே மாதிரி உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு முழுவதுமாக புகை மூடுச்சு 3 நாடையும். சிங்கப்பூர், மலேசியா, அங்கே பாருங்க புகை எவ்வளோ உயரத்துக்கு இருக்கு பாருங்க, புகை மூடுச்சு. அது மாத்திரமல்ல, இந்தோனேஷியா முழுக்க புகை மூடி 3 நாளைக்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ண முடியல, லேண்ட் ஆக முடியல, திருப்பி விட்டுட்டாங்க வேற நாட்டுக்கு. அந்த அளவுக்கு அக்கினி புகைக்காடு முழுவதுமாக. இது ஈஸ்டில் நடந்துகிட்டே இருக்கும்போது வெஸ்டில் கனடாவில் ஆல்பர்டோ நகரத்தில் அங்கேயும் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரியதான புகை. இதெல்லாம் எதுவுமே தீவிரவாத தாக்குதல் கிடையாது, இது எதுவுமே நடக்கல. இது ஏதோ ஒரு திடீர்னு இப்படி ஏற்பட்டுச்சு, மனுஷ தவறு அல்லது யாரோ எரிச்சு விட்டாங்க இப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல சொன்னாரு, இது 4 பக்கமும் எரியுது ஆல்பர்டோ, எப்படி தடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, 3 பக்கத்தை தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஒரு பக்கத்தை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியவே இல்லைன்னு சொன்னாரு. இது கனடால. இது நடந்தது 2016-17. 2018 ஹவாய் தீவில் 476 கிராமங்கள் எரிஞ்சு சாம்பலா போச்சு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பூமிக்கு அடியிலிருந்து வந்ததான நெருப்பு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது தீவிரவாத தாக்குதல் கிடையாது, எரிமலை வெடிக்கல. பூமிக்கு எவ்வளவு உயரத்தில் புகை பாருங்க, எங்க பறக்குது பாருங்க. பூமிக்கு அடியிலிருந்து நெருப்பு என்ன செய்யுது? வெடிச்சு வருது பூமிக்கு அடியில். இதான் 2 பேதுரு 3:10, பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். எல்லாம் வெளியே வர தொடங்கி இருக்குது. இது ஹவாய் தீவில். இது பார்த்தீங்கன்னா கௌதமேலால மிகப்பெரிய அளவில் எரிமலை வெடிச்சு நெருப்பு புகை எப்படி வருது பாருங்க. இது எல்லாமே நான் சொல்றது 2018-19 இந்த 2 வருஷத்துக்குள்ள நான் சொல்றது. மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க இந்த மாதிரி கலாமிட்டிஸ் எல்லா பக்கத்திலும் நடந்துச்சு. இங்கே பாருங்க, இதான் இருக்கிறதுலே கொடுமையான வீடியோ. இதுக்காக எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸை எல்லாம் போயிட்டு டவுன்லோட் பண்ணி என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தபோது, இது ஒரு கிராமத்தை முழுக்க சாம்பல்ல மூடி அப்படியே புகை மூடிருச்சு, உள்ளே போக முடியல. அவங்க போயிட்டு அவங்க என்ன எடுத்துட்டு வராங்க பாருங்க. அப்படியே அந்த கிராமத்தில் உள்ள மொத்த பேரும். இது எப்ப தெரியுமா? நீங்க இங்க உட்காந்து சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கிற போது அங்க நடந்தது. அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு பக்கத்தில் அடையாளங்கள் கொடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கோ கர்த்தர் ஏதோ ஒரு கிருபை, நம்ம நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் எல்லாம் கிடையாது, ஏதோ கர்த்தர் நம்ம மேல் வச்ச கிருபை, நாம இன்னும் இங்கே பத்திரமா இருக்கிறோம். நாம தான் இவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியவங்க. ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டே இருக்குது, கடைசி கால அடையாளங்கள் எல்லா பக்கமும் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் அதை நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது எல்லா பக்கமும் நெருப்பு. கலிபோர்னியா முழுக்க ஒரு நாள் அப்படியே நெருப்பு, அணைக்க முடியாம அமெரிக்காவே தடுமாறுச்சு. என்ன பண்றதுனே தெரியாம தரமாட்டாங்க. ஒரு அந்த இடம் பாருங்க, ஒரு மாகாணம் முழுக்க எரியுது ஃபுல்லா. இது எதுவுமே தீவிரவாத தாக்குதல்லாம் கிடையாது. கர்த்தர் சொன்னபடி மிக துல்லியமாக நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. இது 3வது அடையாளம். 4-5 சூரியன் கருப்பா மாறும், சந்திரன் சோப்பா மாறும். கவனிங்க, இதுக்கு பேரு டெட்ராய்டுன்னு பேரு. கொஞ்சம் வேகமாக கவனிங்க, நான் சொல்றத கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க, அப்பதான் புரியும். இதுக்கு பேரு டெட்ராய்டுன்னு பேரு. டெட்ராய்டுனா ஒரே வருஷத்துல 4 தடவை சந்திரன் சிவப்பா மாறும், 1 தடவை சூரியன் கருப்பா மாறும். இது வந்து ஒரு டிஃபரெண்டான பினோமினன். இது எப்பவுமே நடக்காது. சரித்திரத்திலேயே இது 7 தடவை தான் நடந்திருக்குது. அந்த 7 தடவை எப்ப நடக்கும்னு கேட்டா, இந்த 5 நாளும் இஸ்ரவேலுடைய பண்டிகை நாட்கள்ல மட்டும்தான் வரும். அதாவது இந்த சூரியன் கருப்பாவும் சந்திரன் சிவப்பாவும் இந்த 5ம் இஸ்ரவேலுடைய பண்டிகை நாட்கள்ல வரும். இது 1400களில் ஒரு தடவை வந்துச்சு. அப்பதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அமெரிக்காவுக்கு விரட்டப்பட்டாங்க. ஸ்பெயின் தேசத்துல இருந்து விரட்டப்பட்டு அமெரிக்காவை போய் ஃபார்ம் பண்ணாங்க. 1948 நடந்தது, இஸ்ரவேல் தேசம் உருவாச்சு. 1967 நடந்துச்சு, எருசலேம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்ப 2015 நடந்திருக்கு. இப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, எருசலேம் தலைநகரா எங்களுக்கு மாறி இருக்குது. சோ கடைசி யுத்தத்துக்கான கடைசி ராஜா வரத்துக்கான காரியம் நடைபெற்றிருப்பதாக
இஸ்ரவேல் ரபிமார்கள் எல்லாரும் சொல்றாங்க 5வது அடையாளம் 6வது அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்குது. இதுக்கப்புறம் இந்த பினாமினன் இன்னும் 200 வருஷத்துக்கு வராது. நான் சொல்றது புரியுதா? இதுக்கப்புறம் இன்னும் 200 வருஷம் கழிச்சு தான் இதே மாதிரி வரும். அதுதான் நம்ம தலைமுறையில் கடைசியா இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நம்ம தலைமுறையில் தான் கடைசி. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக யோவேல் 2:31, வெளிப்படுத்தின விசேஷம் 6, 12, 13 100% நம் கண்கள் காண நடைபெற்று கொண்டிருக்கிறது. 6வது அடையாளம் மிக முக்கியமானது. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் பூமிக்கு மேல் வந்து விழும். இன்னும் இந்த அடையாளத்தினுடைய ஒரிஜினல் நடக்கல, ஆனா அதுல ஒரு சின்ன பார்ட்ஸ் நடந்தது. இது ரஷ்யாவில் மீட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்ராய்டுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்ட்ராய்டுனா எரிக்கல். இந்த எரிக்கல்ல மேல இருக்கிற தூசிக்கு பேர் தான் மீட்ராய்டு. இப்ப பாருங்க, அது வந்து விழும் பாருங்க. அங்க பாருங்க 16 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல 16 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல இருந்து விழுது பாருங்க. அங்க பாருங்க, இது வந்து பூமிக்கு மேல விழுந்துச்சு. இது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடந்த சம்பவம். வந்து விழுந்துச்சு. இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எரிக்கல்லு பூமிக்கு கிராஸ் பண்ணி போச்சு. போகும்போது அது மேல உள்ள டஸ்ட், அந்த டஸ்ட் போன வேகத்துல பூமிக்கு மேல வந்து விழுந்துச்சு. அந்த விழுந்த வேகத்துல டஸ்ட், நல்ல கவனிங்க, சின்ன டஸ்ட் அது விழுந்து பாருங்க. இப்போ விழுந்து பாருங்க. விழுந்ததுல 1000 வீடு இடிஞ்சு போச்சு. விழுந்தது என்னது? எரிக்கல் இல்ல, எரிக்கல்லுக்கு மேல இருந்த டஸ்ட். டஸ்ட் விழுந்ததுக்கு 1000 வீடு இருந்துருச்சு. எரிக்கல் விழுந்தா என்ன ஆகும்? ஆனா எப்படி விழுமா தெரியுமா? 6:13 வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அத்தி மரத்தின் காய்கள் உதிருகிறது போல சட 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 சடன்னு விழுமா. ஒரு கல்லுக்கு மேல இருந்த டஸ்ட் விழுந்ததுக்கே அங்க பாருங்க எப்படி இடிஞ்சிருக்கு பாருங்க. அதிர்வுல 1000 வீடு இடிஞ்சு போச்சு. எப்படி உடச்சிக்கிட்டு போயிருக்கு பாருங்க. அந்த இது போர்ட் பார் அது எப்படி இடிஞ்சிருக்கு பாருங்க. 1000 வீடு இடிஞ்சிச்சுன்னா, அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போல நட்சத்திரம் வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? நான் அதை எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணேன். இங்க பாருங்க, இது வந்து ஆலங்கட்டி மலை, நம்ம ஊர்ல சொல்லுவோம் பனிக்கட்டி மலை. அது ஒரு மரத்து மேல வந்து விழுது. எப்படி விழுது பாருங்க. ஒரு மரமே காணாம போயிருச்சு. அங்க பாருங்க, விழுகிற வேகத்துல. ஒரு சாதாரண பனிக்கட்டி வந்து விழுந்து ஒரு மரம் இந்த பாடுபடுத்துனா, இதே மாதிரி நட்சத்திரங்கள் வந்து விழுமா. என்ன ஆகும் பாருங்க. 1/3 மரம் செடி கொடி எல்லாம் வெந்து போகும்னு இருக்கு. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். கர்த்தர் சொன்னபடியே 4வது அடையாளம், 5வது அடையாளம், 6வது அடையாளமும் நடைபெற 5 அடையாளம் நடந்திருக்குது. இது நடக்க போது. இதோட சாம்பிள் இது. கடைசியா 7வது அடையாளம், பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் பூமி கடியில் போய் என்ன செய்வாங்க? பதுங்கிக் கொள்வாங்க. ஏன் பதுங்கிக் கொள்றாங்க என்னன்னு கேட்டா, சமீபத்தில் எல்லா விஞ்ஞானிகளும் 1990 95 ஜெனீவாவில் கூடி இனி உலக அழிவுங்கிறது எதை வச்சு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணின போது, சுனாமியா உலக யுத்தமா எதனால மிகப்பெரிய அழிவு வரும்போது அவங்க கண்டுபிடிச்ச ஒன்று என்னன்னு கேட்டால் சோலார் சுனாமி. கவனிங்க, இதுதான் சோலார் சுனாமி. இதனால தான் அடுத்த உலக அழிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த சோலார் சுனாமினா என்னன்னு கேட்டால், சூரியனோட மேல் பரப்பில் சில ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகள்ல இருந்து மிகப்பெரிய அளவில் கதிர்வீச்சு வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்போ குறைஞ்ச காலமாக இது பாருங்க. இப்போ இது ஒரிஜினல் சூரியன் கிட்ட எடுத்தது. அதில் ஒரு ஓட்டைக்குள்ள இருந்து ஒரு வெடிப்புல இருந்து கதிர்வீச்சு வெடிச்சு வெளியே வரும் பாருங்க. இப்போ காட்டுவாங்க பாருங்க. இதுக்கு பேரு வந்து சோலார் ஃபிளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோலார் ஃபிளேக்ஸ் வெடிச்சு வரும்போது இதில் வரும் பாருங்க. இப்போ வெடிச்சு வெளியே வரும் பாருங்க. இது வெடிச்சு அப்படி வெளியே வரும்போது இந்த சோலார் ஃபிளேக்ஸ் அது வருது பாருங்க. மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். எப்படி வரும்? மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். இது வந்து விழும்போது மற்ற கிரகங்கள் மேலேயும் கிராஸ் பண்ணும். ஆனால் பூமி மேலே கிராஸ் பண்ணும்போது மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தும். என்ன பேரழிவுகள் ஏற்படுத்துங்கிறதுலாம் வேற, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நேரம் இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும், இதில் மனுஷன் மாட்டான் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். மனுஷன் மாட்டான் என்ன ஆவான்? எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். அதுக்கான ரிப்போர்ட்டிங் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2012 இப்படி ஒன்று வந்துச்சு. 2017 மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. இப்போ அது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போது. மிகப்பெரிய அழிவு நடக்க போதுங்கிறதுக்கான எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஐநா சபையில் கொடுத்த ரிப்போர்ட். 2030க்குள்ள இந்த சோலார் ஃபிளேக்ஸ் கண்டிப்பாக பூமியை தாக்கும். சரி, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா,
தப்பிக்க வேற வழியே கிடையாது, ஒரே ஒரு வழி தான் இருக்குதாமா. கடலுக்குள்ளே போக முடியாதாமா, வானத்துக்கும் ஏற முடியாதாமா, வரது அங்கேருந்து வருதாமா. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய மலைகளை குகைகளை தோண்டி 1000 அடி 1500 அடிக்கு கீழே போயிட்டோம்னா இந்த சோலார் ஃப்ளெக்ஸ் கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அங்கே இருக்க முடியும். அதுக்கப்புறம் வெளியே வந்தால் பிரச்சனை இருக்காதுன்னு கண்டுபிடிச்சு 20 வருஷமா எல்லா நாடுகளும் இந்த மாதிரி குகைகளை, இது மவுண்ட் எமாண்டாங்கிறதுல ரஷ்யா தோன்றது, இது டீப் அண்டர் கிரவுண்ட் மிலிட்டரி பேஸ்னு சொல்லி அமெரிக்கா சொல்லக்கூடிய 100 அண்டர் கிரவுண்ட் சிட்டி அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறது. இதில் போக வேண்டிய மக்கள் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது நார்வே ஸ்டாவல் போர்டுங்கிற இடத்துல 20 லட்சம் பேர் தங்கறதுக்கு உருவாக்கி இருக்காங்க. பின்னாடி தெரியுது பாருங்க, உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி யார் யார் எவ்வளவு உருவாக்கி இருக்காங்கன்றதுக்கான அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ஸ் யார் யார் உருவாக்கி இருக்காங்கன்றதுக்கான ரிப்போர்ட் இங்க இருக்குது. இது சுயாதீனர்னு இருக்கு 6, நீங்க வாசிக்கிற 6:15 வெளிப்படுத்தின விசேஷத்தில் சுயாதீனர் ஃப்ரீலான்சர்ஸ் இவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 6:15 நம்முடைய காலத்தில் 100% வரப்போகிற அழிவிற்கு தப்பிக்க வேண்டும் என்று எல்லா நாடுகளும் உருவாக்கி இருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி 6-7 அடையாளங்களும் வருகைக்கு முன்பாக நடை. இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். எல்லா நாடும் உருவாக்கி இருக்கு. அத்தனை நாடும் தங்கள் நாட்டு மக்களை, ரஷ்யா பாதி பேருக்கு உண்டாக்கிருச்சு, சுவிட்சர்லாந்து 100% உருவாக்கிருச்சு, அமெரிக்கா 100 அண்டர் கிரவுண்ட் பேஸ் உருவாக்கி இருக்கு. எல்லாருமே உருவாக்க தொடங்கிட்டாங்க. ஸோ 7 அடையாளங்களும் நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆமென் என்றும் நடைபெற தொடங்கிருச்சு. ஒன்று மட்டும் உண்மை, ஐநா சபையோட ரிப்போர்ட் படி 2030க்குள்ள இந்த சோலார் ஃப்ளெக்ஸ் வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, நான் எப்பவுமே இந்த 2030ங்கிறத என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். டேட் கொடுக்கறத எப்பவுமே நம்பாதீங்க. நீங்க பயப்படாதீங்க, ஐயோ 2030க்குள்ள இதெல்லாம் நடக்க போதான்னு. என்னை பொறுத்தவரை அதுக்கு முன்னாடி தான் நடக்கும். நீங்க 2030 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்க போய் நினைச்சிட்டு இருக்காதீங்க 2030 பிசாசு நம்மளை ஏமாத்திடுவான். 2030 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு டைம், காலம் இனி செல்லாது. எப்போ வேணாலும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. வேற வழியே இல்லை, இப்போ நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒன்று உண்மை, நீங்கள் எவிடன்ஸ் பார்த்த வரைக்கும் சரி, பார்க்காத எவிடன்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இயேசு வரப்போவது 100% உண்மை. நம்முடைய காலகட்டம் அவரை வருகையை சந்திப்பதற்கான அதிக வாய்ப்புள்ள காலகட்டம். ஒரு வேளை கர்த்தர் என்ன கிருபை வச்சு தாமதிக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் ஒன்று, நடக்கிற அடையாளங்கள் அத்தனையும் அவர் வருகிறார் என்பதை மிக துல்லியமாய் உறுதி செய்கிறது. இந்த வருகையில் நீங்கள் போகணும்னா 7 காரியங்களை செய்யணும். நேற்று சொன்னேன், இப்பவும் வேகமாக சொல்கிறேன். இயேசுவின் ரத்தத்தாலே பாவ மன்னிப்புக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். ரட்சிக்கப்படாமல் வருகையில் போகவே முடியாது. நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்றால் தான் போக முடியும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்க வேண்டும். ஞானசானம் எடுக்காம போக முடியாது. குழந்தை ஞானசானம் பைபிள் அக்செப்ட் பண்ணல. தண்ணியில மூழ்கி எடுக்கிற ஞானசானத்தை கர்த்தர் சொல்றார். 3வது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கணும். எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. 4வது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன்னா போக முடியாது. உலகம் வேறு, நீங்க வேறு. வேலைக்கு போறோம், ஆனா உலகம் உங்களை தொடக்கூடாது. உலகத்தாரோடு இருக்கிறோம், ஆனா உலகம் உங்களை தொடக்கூடாது. அப்படித்தான் பவுல் சொல்றாரு, உலகத்தை விட்டு போக முடியாது, ஆனா உலகம் உங்களை தொடாம பார்த்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். 5வது, சுவிசேஷம் அறிவிக்கணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. இந்த பூமியிலேருந்து நீங்கள் போகும்போது உங்கள் கூட 2 தான் வரும். ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா. வேற எதுவுமே வச்சிருக்காரு. நீங்கள் வச்சிருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனரு, உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த புடவை, நீங்கள் கல்யாணத்துக்கு எடுத்த கோட்டு சூட்டு, ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. உங்கள் கூட 2 தான் வரும். உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக்கொள். 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். இதை இப்போ நான் ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டோமா, இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? இந்த ஜுரம் எப்படியும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. நைட்டில் எதையாவது பார்த்தா வானத்துலேருந்து கல் விழுற மாதிரியே தெரியும். போகும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சூரியன் இனிமேட்டு உங்களுக்கு சோப்பாக தான் கருப்பாக தான் தெரியும், சந்திரன் சோப்பாக தான் தெரியும். ஒரு 3 நாளைக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் இந்த ஜுரம். அப்புறம் என்ன ஆயிரும், அடுத்த வாரத்துலேருந்து இறங்கிரும். இறங்கப்படாது. இது உங்களுக்கு போட்ட ஒரு விதை மாதிரி. ஒவ்வொரு நாளும் ராத்திரி படுக்க போகும்போது, ஆண்டவரே உடைய வருகை நான் போகணும். எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே உடைய வருகை வந்தால் நான் போகணும். நம்மளோட டெஸ்டினேஷனை ஒவ்வொரு நேரம் என்ன செய்யணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். 7வது, முடிவு பரிந்தும் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6 காரியத்திலும் நீங்கள் முடிவு பரிந்து நின்னா கர்த்தருடைய வருகையில பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. டக்குன்னு எழுந்திரிங்க பார்ப்போம். ஒரு இமை பொழுதுல வருகை வரும்போது அப்படி எழுந்திரிங்க. எல்லா கண்களை மூடுங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக 1 நிமிஷம் வேறு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை விட முக்கியமாக எல்லாம் காணிக்கை பையோட நிற்கிறாங்க. இப்போ செய்தி அப்புறம் கேட்போம், காணிக்கை நம்ம எடுக்கணும்ல, இப்போ அது ரொம்ப முக்கியம். அதனால் கவனிங்க, ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடுவோமா, ஒரே நிமிஷம். எல்லா கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துவோம். எல்லா கரங்களை உயர்த்துவோம். கர்த்தர் உங்க கூட இடைப்பட்டிருந்தா மட்டும் ஆண்டவர் நோக்கி இப்போ ஒரே ஒரு சின்ன ஜெபம்.
ஆண்டவரே நீர் வரும்போது என்னை நினைவு கூறுங்கப்பா. அந்த கல்லன் சிலுவையில் இயேசுவை பார்த்து பண்ண ஜெபம், அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நீர் வரும்போது உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறும். அதே எஃபெக்டிவான ஜெபத்தை இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஆண்டவரே உங்கள் கூட ஆண்டவர் பேசியிருந்தால் மட்டும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் வரும்போது உங்களுடைய வருகையில் என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, கரங்களை உயர்த்தி உண்மையாக ஜெபிக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த இருதயம் செவையானதாய், எந்த இருதயம் ஆயத்தப்பட்டதாய், எந்த இருதயம் வேறு பிரிக்கப்பட்டதாய் உமக்கென்று ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணுதோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வரும்போது அவங்க நினைவு கூறுங்கப்பா ஆண்டவரே. ஆயத்தப்படாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடப்படுவதற்காக அவங்க இந்த கட்டடத்துக்குள்ள வரல ஆண்டவரே. கைவிடப்படுவதற்காக இந்த செய்தியை கேட்க வரல ஆண்டவரே. இதுக்குள்ள வந்த அத்தனை பேரும் உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை பாராட்டு ஆண்டவரே. வர பிரயாசப்பட்டு வேலையில கிடைக்காம வர முடியாம போனவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் இந்த வருகையில வர கர்த்தர் கிருபை பாராட்டு ஆண்டவரே. எங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல, உங்களுடைய கிருபையின் நிமித்தம் கேட்கிறோம். எங்கள் நீதி உமக்கு முன்பாக அழுக்கான கந்தையா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தாலும் உங்களுடைய தயவில்லாட்டி முடியாது ஆண்டவரே. நீர் கிருபையாய் எங்கள் மேல் இரு. பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வார்த்தைகள் 100க்கு 100 பலன் கொடுக்கட்டும்.